பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப். மாதா, புறப்படுகிறேன் தர்மப்போர் நடத்துவதற்கு. தாம் என்னை வாழ்த்துங்கள். வெற்றியே பெருக, வென்று நீ வருக. மைந்தா, மாதா என்ற கடமையோடு கூட குரு என்ற கடமையும் உண்டு. ஆகையால் அம்மா உனக்கு ஆசி அளிக்கின்ற நேரத்தில் பயனுள்ள அறிவுரையும் கூற வேண்டும். அவ்வாறே மாதா, பொன்மொழிகளாக அவைகளை இதயத்துக்குள் பாடமாக அமைத்து உண்மையோடு நடக்கிறேன். உன் பணிவே எனக்கு பெருமை. இன்று உன் எதிரி எத்தனை வலிமை உள்ளவனானாலும் சரி, அதனால் புகழ் பெற்றவனானாலும் சரி, நீதிக்கு மாறாக நடப்பவன். புறக்கண்களுக்கு அவன் வெற்றிகள் தெரிந்தாலும் அது புதைமணல் போல். ஆகையால் அவனுடைய சக்தி கண்டு பயப்பட வேண்டியதே இல்லை. அவனுடைய அரண்மனைக்கு நீ சென்று அவனுடைய அநீதிகளின் கணக்கை காட்டு. அங்கேயே நீ போருக்கு அழைப்பு விடு. அழைப்போடு அவன் கண்களை திறந்து விடு. மாதாவே, புறப்படும் முன் நீங்கள் தந்த பாடத்தை எப்போதும் நினைப்பேன். இன்னும் ஒன்று சொல்கிறேன் மைந்தா. ஒரு போரில் நீ பெரும் வெற்றியல்ல உன்னை உயர்த்துவது. தர்மத்துக்கு நீ உன் உயிரையும் கொடுக்கும் நிலை வருமானால் அதில் பின்வாங்கவே கூடாது. தர்மத்தை காக்கும் கொள்கையோடு நில். கையிருக்கும் வரையில் நீ கலங்காமல் தளராமல் போராடு. இமயம் போல் உன் முன் நிற்பவனும் சாய்ந்து விடுவான் தரையில். நெஞ்சுறுதி உள்ள ஒரு வீரன் அஞ்சாமல் ஒரு படையையே காப்பான். கடும் போரிலே அவன் தோற்றாலும் கூட அவன் உடம்பிலே இறுதி மூச்சு உள்ளவரை உடலாலும் உள்ளத்தாலும் அவன் என்றும் சோர்ந்து விடவே மாட்டான். அவ்வாறே மாதா, போர்க்களத்தில் தாம் சொன்னவாறே நான் செயல்படுவேன். நான் தந்த கருத்தினை சிந்தித்திடு பிரத்யும்னா. தர்ம போரிலே நீ தர்மத்தை காத்தால் அது உன்னை காக்கும். அதில் தவறினால் அழிவைத்தான் சந்திப்பாய். அன்பு தாய் குருவாய் அமர்ந்து தந்த கருத்தினை ஒரு மகன் எப்படி மறக்க முடியும்? எனக்கு உயிர் பொருட்டல்ல. போர்க்களத்திலே அதர்மத்தின் பாதையில் செயல்பட மாட்டேன். அதைத்தான் நானும் உன்னிடம் வலியுறுத்தினேன். தர்ம விரோதி சம்பராசுரனுக்கு இருக்கின்ற அகம்பாவத்தினால் ஆகாசத்திலே பறக்கிறான். அவனுடைய தலையிலிருந்து அவனுடைய அகந்தையை அகற்றினால்தான் அன்பு மகனே உனக்கு வெற்றி. மகனே, உனக்கு நான் ஒன்று மட்டும் சொல்லவில்லை. அவன் பெருமிதம்தான் அந்த வெற்றி தூணாகும். அதன் மேல் அவன் வெற்றி எழுதியிருக்கிறது. நீ உன் அகக்கண்ணால் அதை பார்க்கலாம். காட்சி உன் கண்ணுக்கு தெரியும். வீர திலகம், வெற்றியின் மைந்தன், பாதாளம் வெல்லுவோன், இளவரசர் கும்பகேது. போர்க்களத்தின் புயல், இந்திரலோகத்தின் எதிரி, துணிவே வடிவெடுத்த இளவரசர் சிம்மநாதர். இளவரசர் சிம்மநாதர்! இளவரசர் சிம்மநாதர்! அஞ்சா நெஞ்சன், ஆற்றல் மிக்கோன், எதிரிக்கு யமன், வீரத்தின் விலாசம் இளவரசர் சிம்மகேது. இளவரசர் சிம்மகேது! இளவரசர் சிம்மகேது! வாளேந்தும் வல்லவர்,
வல்லவருக்கு வல்லவர், வையகத்தை வெல்பவர் இளவரசர் கேதுமாலி. இளவரசர் கேதுமாலி வெல்க! இளவரசர் கேதுமாலி வெல்க! வீரமிக்க மைந்தர்களே, நமக்கென்று ஒரு வரலாறு, அதை குறிக்கும் வெற்றி தூண். நமது மானத்தை காட்டிலும் இது பெரியது, உயிரை காட்டிலும் உயர்ந்தது. ஏனென்றால் என்றும் நமது வெற்றி வலிமையின் அடிப்படையில் வருவது. அதனால்தான் நாம் இதை நன்கு காக்க இரவு பகல் விழிப்போடு இருக்க வேண்டியவர்கள். பொறுப்பு நமது உடன் பிறப்பு. இந்த பொன்னாலான வெற்றி தூணை காக்கும் கடமையை எனது 4 மைந்தர்களிடம் ஒப்படைக்கிறேன். உங்கள் முன் உறுதி கூறுகிறோம், கடமை காப்போம். வெறும் உறுதிமொழிகள் மட்டும் போதாது. கடலே பொங்கி வந்தாலும் கூட நமது வெற்றி தூண் மீது ஒரு துளி நீரும் படக்கூடாது. எமது உயிர் போன்ற வெற்றி தூண் மீது அப்படி ஒரு பாதிப்பு நேர்ந்ததென்றால் மனமாற உயிரையும் தருவோம் அதை காக்க. போதும், இது போதும் எனக்கு. தரணியின் மீது ஒரு புயல் வந்தால் அப்போதும் இந்த வெற்றி தூண் நிமிர்ந்து நிற்க வேண்டும். பாரெல்லாம் பரவிய நமது புகழ் வானத்தில் சென்று வட்டமிட. மாமன்னர் சம்பராசுரர் மகனே, உன் மனக்கண்களாலும் நிலையான உறுதியினாலும் வெற்றி தூணை கண்டாய். நீ பார்த்த வெற்றி தூணை உடைக்க வேண்டும். மகனே, அதற்கு முன்னால் நீ போய் சம்பராசுரனின் அகம்பாவத்தை அழித்திடு. அதற்காக நீ போ அவன் அரண்மனைக்குள். அவனை மிரட்டி பேசு. அவனை போருக்கு அழைத்திடு. அவ்வாறே மாதா, அனுமதி கொடுங்கள். பகைவனின் அரணுக்குள் நுழைந்து அரைகோவி அழைக்கிறேன். வெற்றி பெருகு மகனே. சென்று வா, வென்று வா. ஏ பிரபு, ஏ ஸ்ரீ கிருஷ்ணா, மகனுக்கு தந்த பயிற்சிக்கு துணையாயிரு. போரிலே கிடைக்கும் வெற்றி உன் பரிவால் கிடைப்பதல்லவா? என் பிரத்யும்னனுக்கு கருணை காட்டு. அவனை வெற்றி திருமகனாக்க பிரபு. இதுதான் நான் கேட்கும் பிச்சை. இது பேதையின் பிரார்த்தனை பிரபு, பேதையின் பிரார்த்தனை. அன்பு மைந்தர்களே, என் படை வீரர்களே, ஆளும் அதிபதி நான் சம்பராசுரன். அகிலமே நடுங்கும் ஆற்றல் உள்ளோன், பாரெல்லாம் புகழ் பெற்றவன். என் போர்முறை பற்றி கேட்டு திரிலோகமே மிரண்டு விட்டது. மாய சக்தியுள்ள மன்னவன் எனக் கண்டு பகைவன் இன்று எலியைப் போல் பதுங்கி விட்டான் வலைக்குள். எனது எதிரி ஒரு தொடை நடுங்கி, வீரமோ ரோஷமோ இல்லை. பதுங்கி வாழும் அவனை தேடிப் போனார்கள் நமது ஆட்கள், மாவீரர்கள். ஆனால் நடந்தது என்ன? தேடிப் போனவர்கள் மாண்டு கிடந்தார்கள். நம் வீரர்களா? தந்தையே, அவர்களை கொன்றவன் பேர் என்ன? அவன் பெயர் பிரத்யும்னன். பிரத்யும்னன், பிரத்யும்னன், பிரத்யும்னன். அந்த பிள்ளை பிஞ்சு குழந்தையாக அன்று இங்கு வந்ததே. பிஞ்சாக வந்தது. அந்த பிஞ்சு நமக்கு நஞ்சாக வளர்ந்து விட்டது. அது மாயாவி வித்தையின் மகிமையால் வாழேந்து வாலிபனாக வந்து நிற்கிறது. அந்த மர்மமான வளர்ச்சி நம்மை அச்சுறுத்தும் முயற்சி. தேவை நமக்கு விழிப்புணர்ச்சி. துரும்பென்று அலட்சியமாக இருந்தோமானால் ஆபத்து எப்போது வரும் என்று சொல்ல முடியாது.
முதலாவதாக நமது எதிரியின் நிலையை, எதிரியின் கதையை அறிவிக்கத்தான் நான் சபையை அழைத்தேன். அகிலம் அனைத்தையும் ஆக்கிரமிக்கும் முன்னால் பகைவனை கொல்லுவது ஆளுமைக்கு அழகு. ஆகையால் பிரத்யும்னனை அழித்து ஒழித்துவிட உங்களுடைய கூர்வாளெல்லாம் மேலும் கூறாகட்டும். அந்த விரோதி பாதாளம் போய் பதுங்கினாலும் அவனை இங்கு கொண்டு வர வேண்டும். ஏனெனில் அவன் கோழை, நேர்பட வந்து தாக்குகின்ற திறமை அவனுக்கில்லை. என்னடா என்ன இது? எல்லோரும் ஏன் விடுகிறீர்கள்? எனது ஆணைக்கேற்றபடி திறமையாக செயல்படாமல் திரும்பி வந்து சபையை அவமானம் செய்து சம்பராசுரனையும் சங்கடப்படுத்துகிறீர்கள். மன்னியுங்கள் மன்னவா, நம் வாசலில் ஒருவன் வந்தான். உள்ளே வர அனுமதி கேட்டான், மறுத்து விட்டேன். தடுக்க முயன்றாலும் முடியவில்லை. உங்களிடம் சொல்ல முயன்றேன், தோற்றுவிட்டேன். தோற்றுவிட்டேன் என்று புலம்ப நாணமில்லையா உனக்கு? எப்பாடுபட்டாவது எதிரியை இழுத்துவாய் இங்கே. செல், அச்சத்தால் ஒளிந்திருக்கும் அவனை என் முன்னால் கொண்டு வந்து நிறுத்து. தங்கள் கட்டளை. நானே வந்து விட்டேன். நெஞ்ச தெளிவுள்ளவன், நேர்மை திறன் உள்ளவன் ஒளிந்து வாட தேவையில்லை. இல்லையா? அப்படி ஒரு திறமை பெற்ற அதிசய பிறவி போலும். வீரர்களே, இழுத்துச் செல்லுங்கள், சிறையில் அடைத்து பூட்டுங்கள். நில்லுங்கள். இளைஞனே, எனது மைந்தர்கள் வாளால் உன்னை பதம் பார்க்க வந்தார்கள். வாழ்முனையை பார்த்திருக்கிறாயா? பார்க்காமல் என்ன? வீர பிள்ளைக்கு விளையாட்டு அது. ஆ, பலே வாலிபனே பலே. துணிவு மிக்க உனது பேச்சால் எம்மையே நீ வென்றாய். பலே. வெற்றி என்பது என் விரல்களில் இருக்கிறது. அதை ஒருவராலும் அழிக்க முடியாது. தன்னம்பிக்கை உள்ளவனே, நமக்குள் இன்னும் அறிமுகமில்லை. நீ யார் என்று சொல். மாண்புமிக்க என் அவைக்கு நீ ஏன் வந்தாய்? வீரமுள்ள உன்னை நான் ஆளும் பக்கமே முன்பு கண்டதில்லை. பழக்கமானவன். தமது சாம்ராஜ்யமே எனது வீடு. நாம் அறியோம். உன்னை பற்றிய விவரம் என்ன? விவரமா? மன்னவா, ஒரு வீரன், பல அற்புதங்களை கற்றவன். அவைகளை மன்னனுக்கு செய்து காட்ட புறப்பட்டு வந்தேன். அதுதான் காரணம். தாம் செய் என்றவுடன் அற்புதம் இங்கு நடக்கும். ஆணையிட்டேன்.
பிரத்யும்னனை காப்பாற்றுங்கள். என் பிள்ளையை காப்பாற்றுங்கள் மன்னா. பிரத்யும்னனை காப்பாற்றுங்கள் மன்னா. இங்கு பார் அரக்கர் வேந்தே. யார் நீ? யார் நீ? பேசி சிரிக்காதே. யார் சொல்? குறும்பாக சிரிப்பது குழப்பவோ, மாயங்களுக்கு நடுங்குவேனோ? தெரியுமா? சம்பராசுரனை கேலி செய்தால் அப்படி செய்தவனுக்கு தண்டனை மரண தண்டனை. என்னை உனக்கு தெரியுமா? சம்பராசுரன் உனது மாயாவி வித்தைகளை துரும்பாக நினைக்கிறான். அளவுண்டு என் பொறுமைக்கு. மாயங்களின் மாயம் முழுதும் தெரியும் எனக்கும். உலகாதிபதிக்கும் நான் அதிபதி. இப்போது நினைத்தால் என் எண்ணப்படி சிறு பிள்ளையே உன்னை மரணத்திற்கு நிவேதனம் செய்தேன். பாவம், இனிமேல் அது நடக்காது அரக்கர் வேந்தே. என்ன என்ன உணர்கிறாய்? உங்கள் வாக்கினால் எனக்கு அபயம் தந்தீர்கள். பிள்ளாய், அபயம் தந்தேனா உனக்கு? ஆம் வேந்தே. எப்போது தந்தேன் அபயம் உனக்கு? இப்போதுதான் உன்னையே பார்க்கிறேன்.
ஏ மாயாவி சிறுவனே, அச்சமின்றி என்னை அச்சப்படுத்தி விளையாட வேண்டாம். தம்முடன் நான் இங்கு விளையாட வரவில்லை வேந்தே. மறந்துவிட்ட உங்கள் நினைவுகளை கிளற வந்தேன். பாவம், வயது முதிர்ந்தது, மறதி வந்தது. இந்த பிள்ளைக்கு உங்கள் அன்புடன் ஒரு தொடர்பு இருக்கிறது. தாம்தான் அன்று என்னை தம் கரத்தில் எடுத்து உச்சி முகர்ந்து ஆசி வழங்கினீர்கள். தாம்தான் எனக்கு பெயரும் சூட்டினீர்கள். உனக்கு பெயரை நான் சூட்டினேனா? ஆம் வேந்தே. அப்போது இளவரசன் கும்பகேது பாய்ந்தன்னை கொல்ல வந்தான். அப்போதுதான் தாம் அபயம் தந்தீர்கள். Krishna